நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நானே சினிமாக்காரன், நான் வெறும் சினிமா நடிகர் மட்டும் கிடையாது, நான் வந்து சினிமா நடிகர்களை இயக்குனவன். இல்லை இதே மாதிரி தான் நான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அவரே சொல்லிக்கிட்டார். பட் சினிமாவில் இருக்கிறவங்க தரம் அப்படியே பிரிப்பாங்க. இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு வந்து சினிமாவை அப்படியே கையில் நான் வந்து முச்ச நட்சத்திரம்னு காட்டிக்கிட்டு இருந்தவர் இப்போ அதே மாதிரி அரசியலில் வரலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அது நடக்காது. அதனால வந்து சூப்பர் ஸ்டாரை சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அஜித் சாரோடைய பேனரை தூக்கிட்டு நிற்கிறாங்க உங்களுடைய மாநாட்டில். அப்புறம் எங்கள் தலைவருடைய போட்டோவை போட்டு வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்தோம். ஏன்டா டேய், நீங்களும் கேப்டனும் ஒன்னாடா? நான் கேட்கல, சிம்பு சார் கேட்டிருக்காரு. கீழே லோக்கலா போக 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 4 கேரக்டர் இருக்கு. அனில் குஞ்சி பேர் வந்து எப்படி தெரியுமா தெரியாதா? நான் சொல்றேன் கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம். பீப்புள்ஸ் டாக் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். அதாவது ஒரு அந்த மாநாடு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை டச் பண்ணியிருப்பார், கமல் சாரையும் ரொம்ப டச் பண்ணி பேசியிருப்பார். ரஜினி சாரை கூட வந்து அப்படி நாசுக்காக டச் பண்ணிட்டு அப்படி போயிருப்பார். ஏன்னா பட் ரஜினி சார் வந்து அவருடைய ஏஜ் ஃபேக்டரு, அவருடைய ஹெல்த் இஷ்யூ, இதனால் அவர் வரல. நல்ல விஷயம். இல்லை நானே ரஜினி சாரை வந்து ஒரு 2-3 தடவை சந்தித்து இந்த அரசியல் விஷயமாலாம் நானும் பேசியிருக்கிறேன், பாலிடிக்ஸ் சம்மந்தமாலாம் பேசியிருக்கிறேன். அப்போது கமல் சாரை வந்து சொல்கிறாரு. கமல் சார் அதுக்கு இப்போ வந்து அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஒன்று பண்ணும்போது அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நானே சினிமாக்காரன், நான் வெறும் சினிமா நடிகர் மட்டும் கிடையாது, நான் வந்து சினிமா நடிகர்களை இயக்குனவன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கெல்லாம் வந்து எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு சாடமாடையாக அவரும் வந்து அதில் சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டீங்க, அது ஏன் மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க. அந்த தெளிவே உங்களுக்கு இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ரஜினி சாரை வந்து டச் பண்ணுறீங்க? இல்லை இதே மாதிரி தான் நான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அவரே சொல்லிக்கிட்டார். அப்பாவோட சட்டையை நம்ம போடுறது இல்லையா, அப்பாவோட வாட்சை நம்ம போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லி இவரே வந்து சொல்கிறாரு. நீங்களும் சூப்பர் ஸ்டார் ஒன்றா? இல்லை நான் கேட்குறேன், நாங்கள் சினிமாவில் இருக்கோம், எங்களுக்கு தெரியும். நீங்களும் சூப்பர் ஸ்டார் ஒன்றா? அவர் எப்பேற்பட்ட மனுஷன், நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே, சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பப்ளிக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் சினிமாவில் இருக்கிறவங்க தரம் அப்படியே பிரிப்பாங்க. அவங்களுடைய வந்து குவாலிட்டியை பிரிப்பாங்க, அவங்களுடைய மென்டாலிட்டியை பிரிப்பாங்க, அவங்களுடைய ரெஸ்பெக்டை பிரிப்பாங்க. நீங்கள் அப்படியா? நீங்கள் சூப்பர் ஸ்டார் நீங்களும் ஒன்றா? இல்லை நீங்கள் கேட்குறேன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து 2.0 800 கோடி மேலே கிராஸ் பண்ணிச்சு. உங்கள் படம் என்ன, நீங்களாக வந்து சொல்லிக்கிறீங்க என் படம் 500 கோடி கிராஸ் ஆகிடுச்சு, 400 கோடி கிராஸ் ஆகிடுச்சு, 540 கிராஸ், முதல் நாள் 144 கோடி கிராஸ் ஆகி போச்சு. அந்த லியோவில் வந்து திரு லலித் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க. முதல் நாள் வசூல் என்னென்னா, இப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஒரு ப்ரொடியூசர் இதை இப்படியாங்க சொல்கிறது? பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா சொல்கிறது? ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லணும்? டிசிஆர், டெய்லி டிசிஆர், தமிழ்நாடு ரிப்போர்ட் வரணும், அதர் இந்தியா ரிப்போர்ட் வரணும், ஓவர்சீஸ் டிசிஆர் ரிப்போர்ட் வரணும், டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட், தட் இஸ் டிசிஆர். அப்போ அந்த ரிப்போர்ட் வரணும். அது வந்ததுக்கப்புறம் தான் நான் கிளியர் கட்டாக பிக்சர் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு நடிகர், நான் ஒரு எக்ஸிக்யூட்டரு, நான் ஒரு தேட்டர் வச்சுருக்கிறேன், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் முன்னாடி பண்ணேன், இப்போ பண்ணலை. எனக்கே விஷயம் தெரியுது, டிசிஆர் டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்தால் தான் நம்ம அந்த ஃபிகர் சொல்ல முடியும்னு. அது சொல்லலாம்ல நீங்கள்? டிசிஆர் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் ரிப்போர்ட் சொல்கிறேன்னு அதை சொல்லாமல் நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பிளான் பண்ணுறீங்க? எவ்வளோ சொல்லலான்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களா? இப்படி தான் அவர் படத்தை பூரா ஓட்டியிருக்கார். முதல்ல அவர் வந்து நாங்கள் வந்து 80 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிட்டோம், 100 கோடியை டச் ஆகிட்டோன்னு சொன்னதே யாருன்னு கேட்டிங்கன்னா திரு விஜய் சார் அவர்கள் தான். அவருடைய ஆதாரபூர்வமாக அவருடைய சோஷியல் மீடியாவில் அவருடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் வந்து சொன்னார், என் படம் 100 கோடியை டச் ஆகிட்டு. இவர் தான் இந்த கல்ச்சரை ஆரம்பித்து வச்சது. இந்த சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு வந்து சினிமாவை அப்படியே கையில் நான் வந்து முச்ச நட்சத்திரம்னு காட்டிக்கிட்டு இருந்தவர் இப்போது அதே மாதிரி அரசியலில் வரலான்னு கணக்கு போட்டுட்ருக்காரு. அது நடக்காது. அதே மாதிரி ரஜினி சாரை கம்பேரிசன் பண்ணாதீங்க. இப்போ கூலி படத்துக்கு கூட சொல்கிறாங்க, கூலி என்ன ஆச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. ஏன் என்ன, இப்போ கூலி கிட்டத்தட்ட 550 கோடி 600 கோடி கிராஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை வரைக்குமே 122 கோடி கிராஸ் ஆச்சு. ஓவர்சீஸில் 126 கோடி கிராஸ் ஆச்சு. ஆந்திராவில் 38 கோடி கிராஸ் ஆச்சு. கர்நாடகாவில் 32 கோடி கிராஸ் ஆச்சு. கேரளாவில் 34 கோடி கிராஸ் ஆச்சு. ஓடிடி 100 கோடிக்கு கொடுத்துட்டாங்க.
சேட்டலைட் அவங்களே பண்ணுவாங்க, சன் டிவியில் பண்ணுவாங்க. எல்லாம் கணக்கு அக்கௌண்ட் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி வந்துச்சு. நல்ல வசூல் தானே. உடனே இவங்க கேட்டோம்னா கூலியோட லியோ அப்படியே வசூல் அப்படியே தூக்கிடுச்சு அப்படின்னு. லியோட வசூலை தான் அவங்க லலித் சொல்லிட்டாரு. அதனால வந்து சூப்பர் ஸ்டாரை சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாரோடைய பேனரை தூக்கிட்டு நிற்கிறாங்க உங்களுடைய மாநாட்டில். அப்புறம் எங்கள் தலைவருடைய ஃபோட்டோவை போட்டு வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்து. சிம்பு சார் சொல்லியிருக்கிறாரு, ஏன்டா டேய் நீங்களும் கேப்டனும் ஒன்னாடா? நான் கேட்கல, சிம்பு சார் கேட்டிருக்காரு. ஏன் கேப்டனும் நீங்களும் ஒன்றுமா? நீங்கள் தங்கம்மா? தங்கத்திலையும் இருக்கு, தங்கத்திலையும் 24 கேரட் இருக்கு, 22 கேரட் இருக்கு, 20 கேரட் இருக்கு, 18 கேரட் இருக்கு, 16 கேரட் இருக்கு, 14 கேரட் இருக்கு. கீழே லோக்கலாக போக 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 4 கேரட் இருக்கு. நீங்கள் எத்தனை கேரட்டு? தங்கம்னா எத்தனை 24 கேரட் கிடையாது. நீங்கள் எங்ககிட்டலாம் உங்களுடைய தங்கங்கள்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கள் தலைவர் போட்டோவை போடுறதுக்கு நீங்கள் யார்? போட்டு கேப்டன் போட்டோவை போட உடனே எங்கள் அந்நியார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போட்டோவை போடுங்க. கேப்டன் எம்ஜிஆர் அவர்களே மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டாரு, போட்டார். அதனால தான் மக்கள் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேப்டனை மானசீக குருவாக ஏற்றுக்குங்க. 1வது மாநாட்டில் இருந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கேப்டன் போட்டோவை போட்டிருக்கணும். திடீர்னு பாசம் பொத்துட்டு வருது 2வது மாநாட்டில். மதுரைக்கு போன உடனே தான் அப்படியே ஞாபகம் வருது உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கேப்டன் ஞாபகம் வருதா? யாருக்கிட்ட நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? இது ஓட்டு அரசியல். எம்ஜிஆரை ஓட்டை தகர்க்கலாம், கேப்டனுடைய ஓட்டை தகர்க்கலாம்னு மனக்கணக்கு போடுறீங்க. அது மாறாது. எம்ஜிஆருக்கு உண்டான ஓட்டு எம்ஜிஆருக்கு தான் ஊழும், கேப்டனுக்கு உண்டான ஓட்டு கேப்டனுக்கு தான் ஊழும். சும்மா பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 பேரோட வச்சுக்கிங்க, உங்கள் அணில் குஞ்சோட வச்சுக்கிங்க. சரிங்களா? அணில் குஞ்சு பேர் வந்து எப்படி தெரியுமா? தெரியாதா? நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது எஸ்ஏசி அவர்கள் அம்மையார் இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும்போது ஜெயிச்சிடுச்சு ஏடிஎம்கே. அப்போ இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார், ராமருக்கு எப்படி அணில் உதவிச்சோ அதே மாதிரி இந்த அதிமுகவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் நானும் என் பையனும் அணில் போல் உதவணும். அன்னையிலிருந்து தான் இந்த அணில்னு பேர் வந்துச்சு. இல்லை இதுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவர் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியாது. எப்படி நம்ம ஏன் இவங்க அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுதான் காரணம். அதனால் யாரையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. யார் போட்டாவையும் நீங்கள் மறைந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் மானசீக குருவாக முதல்ல ஏற்றுக்கிட்டா போடுங்க. 5 பேரை போட்டீங்க, பெரியாரை போட்டீங்க, காமராஜர் அவர்களை போட்டீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரை போட்டீங்க. நீங்கள் ஒரு 5 பேரை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு போட்டீங்க, ரைட், ஓகே. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு 2 போட்டாவை ஏன் சொருவுறீங்க? அதேமாதிரி அடுத்த மாநாட்டில் அஜித் சார் போட்டோவும் ரஜினி சார் போட்டோவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஓட்டு வரணும்ல, எங்கே போய் சொல்கிறது? வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி சார், ரஜினி வந்து ஒரு குட்டி கதை இல்லை அட்லீஸ்ட் ஒரு விஷயம் பேசுகிறப்போ பர்ஃபெக்டாக பேசுவார். இவர் சிங்கம்னு சொல்லிட்டு இவரே அசிங்கப்படுத்திக்கினாரு. அதுக்கு தான் இப்போ போட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் வந்து போட்டுட்ருக்காங்க, சிங்கம் அசிங்கமாயிட்டு அப்படின்னு. அது ஒரு வார்த்தை தான், சிங்கம் அசிங்கம். அந்த ஒரே ஒரு லெட்ரு தான். சிங்கம் வந்து அசிங்கமாகி போச்சு. சிங்கம் போய் படுத்துருக்கு பனையூரில். என்னைக்கு எந்திரிச்சு வெளியே வரப்போகுதுன்னு தெரில. அதுக்கு வேற வந்து ஜாதகம் ஜோசியம் அதெல்லாம் பார்த்து எத்தனாம் தேதி வெளியே வரப்போகுது தெரில. அது எதுக்கு வரப்போகுதுன்னு தெரில. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.